ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரிஸ் பைட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அப்புறம் வெயிலுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க, வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. நிறைய சப்ஜா விதை, இந்த மாதிரி நன்னாரி ஷர்பத்து, வாட்டர்மெலன் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. குளிர்ச்சியானது. நிறைய வாட்டரி வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கோங்க. புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இந்த மாதிரி நிறைய வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, குளிச்சுட்டு வந்தால் இவ்வளோ வேர்த்து ஊற்றுது. முடியல, கிச்சனில் இருக்கவே முடியல. சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணிடுறது, சாப்பிட்றது, அவ்வளோதான். போய் ரெஸ்ட் எடுக்கிறது. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடுது அந்த வெயில் காட்டுறதுக்குள்ளே. இல்லாட்டினா நம்மளால முடியாதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வெஜிடபிள் பண்ண போகிறோம். பீர்க்கங்காய். பீர்க்கங்காய்னா நார்மலாக கூட்டு பண்ணுவாங்க, துவையல் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், காஞ்சி கொப்பரை, வேர்க்கடலை, எள்ளு. மிச்சது எல்லாத்தையுமே நான் போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பீர்க்கங்காவை இப்படி தோல் சீவிக்கணும். நல்லா ஃபுல்லாக தோல் சீவிக்கணும். இல்லையே நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம பீர்க்கங்காவை இந்த சைஸில் வெட்டிக்கணும். எல்லாத்தையும் இந்த சைஸ். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 4 பக்கமும் இப்படி வெட்டிக்கலாம். இல்லை ஒரே பக்கம் கூட வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெட்டி இதை இந்த அளவுக்கு பேஸ்டா இருந்தா போதும். உடஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பேஸ்டா இருந்தா போதும். ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. எனக்கு 1 2 உடஞ்சிச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இந்த லென்த்துக்கு இப்படி ஒரு ஃபைன் பேன் வச்சுக்கணும். ஆயில் ஊற்றிக்கணும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, ஜீரகம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை இருக்காது. இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக தேவையில்ல. இந்த ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த பேஸ்ட்டும் இதில் போட்டுடலாம். ஆல்ரெடி இந்த பீர்க்கங்கால தண்ணி இருக்கும், அது தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க தேவையில்ல. கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். மிக்ஸி பண்ணுற அளவுக்கு, கழுவுற அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும். இப்போது இதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் எண்ணெய் விட்டு சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே வேண்டாம். பூண்டு எல்லாத்தையுமே அந்த மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அந்த பேஸ்ட் போட்டாலே போதும். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே, நம்மளோட ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் ரெடி.
சூடாக சாதம், பீர்க்கங்காய் கறி போட்டு சூப்பராக இருக்குது. சாஃப்டாக வெந்துடுச்சு. டேஸ்ட் பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சாதத்தில். நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பீர்க்கங்காய் ஸ்டஃப்டு பீர்க்கங்காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ் பை சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.